அனைவருக்கும் வணக்கம். இது கோல் அத்தியாயம் 10. கடந்த அத்தியாயத்துக்கு பாசிட்டிவ் கமெண்ட் பதிவிட்ட கோட்டீஸ்வரன் எம் அவருக்கு நன்றி. இன்னைக்கு இந்த கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. நம்ம எல்லோரும் நிச்சயமாக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருப்போம். நான் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொன்னதும் ரொம்ப ஹைஃபையாக இது யோசிக்க வேணாம். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு மெஸ்ஸை இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த மெஸ்ஸில் ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட உணவு பதார்த்தம், உதாரணத்துக்கு இட்லி எடுத்துப்போம், எவ்வளவு சேல் ஆகுது அப்படிங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு ஐடியா இருக்கா? சரி, இந்த கேள்வியை நான் வேற மாதிரி கேட்குறேன். நம்ம எல்லோருமே மெஸ்ஸுக்கு போயிட்டு இட்லி கிடைக்காம திரும்பி வந்த நாட்களோ, அல்லது சாப்பிட சப்போஸ் லேட்டாக போனோன்னா இட்லி கிடைக்காம நிறைய நாள் இருந்திருக்கு. இட்லி மட்டும் இல்லை, பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா மோரார்லெஸ் ஒரு 9:30 மணி 10 மணிக்கு மேலே எந்த மெஸ்ஸுக்கு போனீங்கனாலும் எதுவுமே இருக்காது. பொங்கல், பூரி, தோசை எதுவுமே கிடைக்காது. சரி, எப்படி இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மெஸ்ஸுகள் கூட ஆல்மோஸ்ட் அக்யூரேட்டாக ஒரு நாளைக்கு எவ்வளவு பொருள் சேல் ஆகும் அப்படிங்கிறத ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நிச்சயம் யோசிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதுக்கான பதிலை தயாராக வச்சுக்கோங்க. இன்ஃபேக்ட் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் எப்படி இதுக்கான ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான மோர் ஆர் லெஸ் ஆன்சர்ஸ் இந்த அத்தியாயத்தில் உங்களுக்காக காத்துட்ருக்கு. வாங்க கதையை கன்டினியூ பண்ணுவோம். அலெக்ஸ், என்ன சார் இது? முன்னாடி போனால் கடிக்கிறீங்க, பின்னாடி வந்தால் உதைக்கிறீங்க அப்படின்னு சொன்ன கமெண்ட்டை இக்னோர் பண்ணிவிட்டு ஜோனா தொடர்ந்து பேச ஆரம்பித்தார். ஒரு பொருளை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் மல்டிபிள் ப்ராசஸ், மல்டிபிள் ஸ்டெப்ஸ் இருக்குது. இதில் பெரும்பாலான ஒர்க்கோட அவுட்புட்டு அடுத்த ஸ்டெப் ப்ராசஸோட இன்புட்டாக இருக்கும். இதை எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வீட்டில் எல்லோரும் காஃபி அல்லது டீ சாப்பிட்ருப்போம். இதுக்கு முதல் ஸ்டெப் என்ன? சப்போஸ் காஃபியாக இருந்தால் நிச்சயம் பால் கொதிக்கணும். பால் கொதித்ததோட அவுட்புட்டு காஃபியோட மிக்ஸ் பண்ணுறதுக்கான இன்புட்டு. சப்போஸ் டீயாக இருந்தால் அஃப்கோர்ஸ் பால் ஒரு பக்கம் கொதிக்கணும், இன்னொரு பக்கம் டிகாஷன் கொதிக்கணும். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணாதான் நமக்கு டீ கிடைக்கும். அஃப்கோர்ஸ் அதோட சுகர் ஆட் பண்ணணும். ஸோ இப்படி சுகர் ஆட் பண்ணுற ப்ராசஸோட ப்ரீடிசஸர், அதாவது இதுக்கு முன்னாடி ஸ்டெப் என்ன அப்படின்னா சூடான பால், சப்போஸ் ஃபில்டர் காஃபியாக இருந்தால் டிகாஷன், டீயாக இருந்தாலும் சாயா அல்லது டிகாஷன். ஈவன் இன்ஸ்டன்ட் காஃபியாக இருந்தாலும் கூட பால் சூடாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன? அஃப்கோர்ஸ் மிக்ஸ் பண்ணணும். நம்ம டீ கலக்கிற மாதிரி மேலேயும் கீழே ஆற்றலாம் அல்லது ஸ்பூனில் மிக்ஸும் பண்ணலாம். இதையே தான் ஜோனா எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒரு ப்ராசஸோட அவுட்புட் அடுத்த ப்ராசஸ்க்கு இன்புட்டாக இருக்கும். இதுக்கு பேர் டிபெண்டன்சி. இதுக்கு அலெக்ஸ், ஷோ சார், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தானே அப்படின்னார். அதுக்கு ரெகோ, இது பார்க்க காமன் சென்ஸாக இருக்கலாம், ஆனால் உங்களோட பிளான்ட்டில் இதோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல. அதனால தான் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தில் நீங்கள் இருக்கீங்க. இப்படி ஒன்றுக்கொன்று டிபெண்ட் பண்ணியிருக்கிற வேலைக்கு டிபெண்டபிள் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஈவெண்ட்ஸ்னால் செயல், நடவடிக்கை அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ டிபெண்டபிள் ஈவெண்ட்ஸ் அப்படின்னா ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கிற ஈவெண்ட்ஸ். தொடர்ந்து பேசின ஜோனா, இந்த டிபெண்டபிள் ஈவெண்ட்ஸில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதோட லிங்க்டாக வேறு சில டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது. அதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னார். அதுக்கு அலெக்ஸ், ஃபேக்ட்ரியில் மேனுஃபேக்சர் ஆகிற டேட்டாவில் இருக்கிற சேஞ்சஸ் அதை தான் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். அந்த கேள்வியை கவனிக்காத மாதிரியே ஜோனா தொடர்ந்து பேசினார். உதாரணத்துக்கு இந்த ரெஸ்டாரண்ட் எடுத்துப்போம். இங்கே எத்தனை பேர் உட்கார முடியும் அப்படிங்கிற புள்ளி விவரத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. எப்படின்னா, ஜஸ்ட் கவுண்ட் த நம்பர் ஆஃப் சேர்ஸ், அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஆனால் இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அலெக்ஸ், இல்லை சார், அது எப்படி முடியும்? ஏன்னா ஒரு சில பேர் சாப்பிட்டுட்டு 15 நிமிஷத்துக்கு கிளம்புவாங்க, சில பேர் சாப்பிட்டுட்டு 1/2 hour ஆகும், சில பேர் சாப்பிட்டுட்டு கிளம்புறதுக்கு 45 minutes 1 hour கூட ஆகும். அதனால் அட் அ கிவன் பாயிண்ட் இன் டைம் மேக்ஸிமம் எத்தனை பேர் சாப்பிட முடியும் அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஆனால் ஒரு நாளையில் எவ்வளோ பேர் சாப்பிடுவாங்க அப்படின்றத கணிச்சு சொல்கிறது ரொம்ப கஷ்டம் சார் அப்படின்னார். அதுக்கு ஜோனா, ரொம்ப சரியாக சொன்னீங்க அலெக்ஸ். நீங்கள் சொன்னது போல்
எவ்வளோ நேரம் உட்காந்து சாப்பிட்றாங்க அப்படிங்கிறது மட்டும் முக்கியம் இல்லை. அவங்க என்ன மாதிரியான ஐட்டங்கள் ஆர்டர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும் இதோட டைம் வேரி ஆகும். அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற வெயிட்டர்ஸ், உள்ள கிச்சனில் வேலை செய்கிற இதெல்லாம் கூட பொறுத்து மாறும். உதாரணத்துக்கு, உள்ள இருக்கிற சீஃப் குக் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கார் அப்படின்னா அவரால் டக்கு டக்குன்னு ப்ரெட்டும் சாண்ட்விச்சும் தயார் பண்ணி கொடுக்க முடியும். சப்போஸ் அப்படி இல்லைன்னா சமைக்க தேவையான நேரம் அதிகமாகும் இல்லையா? அதே போல தான் அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் லாஸ்ட் டைம் சாப்பிட வந்தபோது எனக்கான பில் வித்தின் 5 மினிட்ஸில் வந்துருச்சு. ஆனால் 2 டைம்ஸ்க்கு முன்னாடி நான் சாப்பிட வரும்போது பில் வரதுக்கு கிட்டத்தட்ட 15 நிமிஷம் ஆச்சு. ஸோ இது எல்லாமே வேரியபிள் தான். அதே போல் பிரெட் ஆம்லெட் அப்படின்னு ஒரு டிஷ் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, சமயக்காரரு சரியாக எவ்வளோ ஆம்லெட் ஒரு நாளைக்கு செய்வோம் அப்படின்றத சரியாக கால்குலேட் பண்ணாமல் விட்டுட்டார் அப்படின்னா, லெட்ஸே கம்மியான முட்டை வாங்கியிருக்காருன்னு வச்சுப்போம். ஆனால் அதே நேரத்தில் சாப்பிட வந்திருக்கிறவர் பிரெட் ஆம்லெட் கேட்டார்னா என்ன ஆகும்? இவங்க மாஸ்டர் ஸ்டோரேஜுக்கு போய் முட்டையை எடுத்துகிட்டு வரணும். அதுக்கான டைமும் ஆட் ஆகும். இதெல்லாம் பொறுத்து தான் இந்த ரெஸ்டாரண்ட்டில் எவ்வளோ பேர் ஒரு நாளைக்கு சாப்பிட்றாங்க அப்படிங்கிற நம்பர் முடிவு பண்ண முடியும் இல்லையா? அப்படின்னார். அதுக்கு அலெக்ஸ், ஆனால் சார், ஒரு நாளைக்கு எவ்வளோ முட்டை தேவைப்படும் அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவுக்கு கணிச்சிடலாம் இல்லையா? அப்படின்னார். அதுக்கு ஜோனா, அனுபவம் ஓரளவுக்கு தான் கை கொடுக்கும். அதுவும் ஒரு சில விஷயங்கள தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னோட அனுபவத்தில் நான் லாஸ்ட் டைம் வந்த போது எனக்கான பில் 2 மினிட்ஸில் வந்துடுச்சு. ஆனால் அதுவே அதுக்கு முன்னாடி டைமில் ஆல்மோஸ்ட் 15 மினிட்ஸ் ஆச்சு. அதுக்கு அலெக்ஸ், சரி இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி முகபாவத்தை மாற்றினார். அதை புரிஞ்சுக்கிட்ட ஜோனா, நீங்கள் என்ன கேட்க வரீங்கன்னு புரியுது. ஈவன் உங்கள் பிளான்ட்டோட ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் கூட பல அடிப்படையான விஷயங்களை முன்கூட்டியே உங்களால் நிர்ணயிக்க முடியாது. அதுதான் ஃபேக்ட். அதுதான் நான் சொல்ல வர விஷயம். ஏன்னா நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரு உதாரணத்தை பார்த்துடலாமே. நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் உங்கள் பிளான்ட்டுக்கு எவ்வளோ பேர் தேவைப்படுவாங்க அப்படிங்கிறது நிறைய ஃபேக்டர்ஸை பொறுத்து மாறும். உதாரணத்துக்கு, ஃபெஸ்டிவல் டைமில் உங்களுக்கு கேஷுவல் லேபர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எல்லாரும் ஃபங்க்ஷனை கொண்டாட போயிடுவாங்க. அந்த மாதிரி சமயத்தில் நேச்சுரலி உங்களோட ப்ரொடக்ஷன் கண்டிப்பாக கம்மியாகும். அதே போல தான் மழை காலத்தில் மோஸ்ட்லி எம்ப்ளாயீஸ் ஆன் டைமுக்கு ஆஃபீஸ்க்கு வர முடியாது. ஸோ ப்ரொடக்ஷன் லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆகும். அவுட்புட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி கம்மியாகும். இதே கேஸ் தான் ஃபார் ரா மெட்டீரியல். இன்கேஸ் ரா மெட்டீரியல் வந்து சேர லேட் ஆச்சு அப்படின்னா அதோட இம்பேக்ட் இந்த ஹோல் ப்ராசஸில் இருக்கும். இதைத்தான் நாங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னார். இன்ஃபேக்ட் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் பொறுத்து தான் நான் முன்னாடி சொன்ன டிபெண்டபிள் ஈவெண்ட்ஸ் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொன்னார். ஜோனா எக்ஸ்பிளைன் பண்ண நிறைய விஷயங்கள் அலெக்ஸுக்கு புரிய ஆரம்பிச்சது. இதே சமயத்தில் அவங்க சாப்பிட்டதுக்கான பில் அங்கே வேலை செஞ்ச சிப்பந்தி எடுத்துகிட்டு வந்தார். அலெக்ஸ் உடனே அந்த பில்லை வாங்கிட்டு, சார் நான் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னார். பில்லுக்கு பே பண்ணிவிட்டு அலெக்ஸ் கேட்டார், சார் இப்போது நீங்கள் சொன்னபடியே என்னோட பிளான்ட் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். எங்களோட ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு என்ன மாதிரி எம்ப்ளாயீஸ் எவ்வளோ சுறுசுறுப்பாக வேலை செய்வாங்க, அவங்களால ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் எவ்வளோ அவுட்புட் கொடுக்க முடியும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்தே அவரால் டேட்டா எடுக்க முடியும். அதை வச்சு பிளான் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டார். அதை கேட்டது ஜோனா, நீங்கள் கேட்டது ரொம்ப நல்ல கேள்வி. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். We are discussing about 2 things. ஒன்று dependable events, ரெண்டாவது statistical fluctuations. இதை பொறுத்து ஏகப்பட்ட விஷயங்கள் மாறும். இதில் எது dependable events, எது statistical fluctuation அப்படின்றத கண்டுபிடிக்கிறது உங்களோட வேலை. அதை கண்டுபிடிச்சி சரி பண்ணிட்டீங்கன்னாவே உங்கள் ஃபேக்ட்ரியில் இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். தொடர்ந்து பேசின ஜோனா, ஆல்ரைட் அலெக்ஸ், நான் இப்போ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக நடக்க ஆரம்பித்தார். அவரை தொடர்ந்து ஓடி வந்த அலெக்ஸ், சார் ஒரு நிமிஷம் இல்லைங்க, எப்போவுமே கடைசியில் சஸ்பென்ஸ் வைக்கிறதே உங்களுக்கு வேலையாக போச்சு. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃப்ளக்சுவேஷன், டிபெண்டபிள் ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் ஓகே சார், ஆனால் இதை வச்சு நான் என்ன பண்ணணும், அதுக்கான ஆன்சர் சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு. அதுக்கு ஜோனா, உங்கள் பிரச்சனை என்னன்னு புரியுது அலெக்ஸ். இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறதெல்லாம் ஈஸி தான். ஆனால் ப்ராக்டிக்கலாக ஒரு பிளான்ட்டில் அதை அனலைஸ் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை.
ஆனால் நீங்கள் புத்திசாலி. இப்போ நம்ம டிஸ்கஷனை வச்சு ஐம் pretty sure you can go back and check what's happening in your plant and you can find the root cause. Once root cause issue சால்வ் பண்ணிட்டீங்கன்னா everything will fall in place. குட் luck அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு நடக்க ஆரம்பிச்சிட்டார். திடீர்னு என்ன நினைச்சாரோ திரும்பி பார்த்துட்டு, நீங்கள் ஜெயிச்சா அதுக்கான பலனை எனக்கு கொடுப்பீங்கல்ல அப்படின்னு சிரிச்சுட்டே கேட்டார். ரொம்ப குழப்பத்தில் இருந்த அலெக்ஸ் மெதுவாக தலையாட்டினார். ஜோனாவோட ஷெஃப்லர் கார் வெயிட் பண்ணிட்டு இருந்தது. அதில் ஏறின ஜோனா விருட்டுன்னு பறந்துட்டார். அலெக்ஸ் இப்போ இவங்க 2 பேருக்கு நடந்த கான்வர்சேஷனை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். யோசிச்சுட்டே ஹோட்டலேருந்து செக் அவுட் பண்ணிவிட்டு தன்னோட ஊரை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பித்தார். யூனிகோ ஃபேக்ட்ரிக்கு போன பிறகு என்னென்ன மாற்றங்கள்லாம் டிப்ளாய் பண்ணார்? அடுத்த ஒரு அத்தியாயங்களை